வணக்கம் காரைக்குடி மக்களே. நாங்கள் என்ன பேச போகிறோம்? வெள்ளியில் என்ன ஆபத்து? ரூபா அதிபாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? கோல்டு ஆல் டைம் ஹை. இது மாதிரி வந்திருக்கிற சூப்பர் ரிட்டர்னோட பெட்டராக எப்படி ரிட்டர்ன் கொண்டு வர முடியும்? ஐடியில் நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு. பல துறையிலேயே பல பேருக்கு வேலை போகுது. அதை எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன். திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை சுற்றி இருக்கிறவங்களும் டெஃபினட்டாக உங்களால் காரைக்குடி வர முடியும். டிக்கெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. டிக்கெட்டை புக் பண்ணுங்க. உங்களை காரைக்குடியில் சந்திக்கிறேன். எல்லாரும் வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் நான் துபாயில் இருக்கிறதுனால துபாயிலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். மார்க்கெட் இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. மார்னிங் நெகட்டிவ் போச்சு. நியர்லி 100 பாயிண்ட் நெகட்டிவ் போச்சு. 25,731 வரைக்கும் போய் அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இந்த லெவல்லே தான் இருக்கும். இல்லாட்டா கொஞ்சம் கீழே போகும். பாசிட்டிவ் நியூஸ் ஒன்றும் மார்க்கெட்டுக்கு இல்லை. மார்க்கெட் ஹைலி ஓவர் வேல்யூடு அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்குது. நிஃப்டி பிஇ ரேஷியோ பார்த்து ஏமாந்துடாதீங்க. 20 அப்படின்னு 22 அப்படின்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கம்பெனிஸ் நிஃப்டியோட ஏர்னிங்ஸு கீழே இறக்கியிருக்காங்க. அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோல் இந்தியா, பவர் கிரிட், இது மாதிரியான பல பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்குது. அந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை தள்ளி வச்சுட்டு, ஏன்னா இதெல்லாம் பெரிய போர்ட்ஃபோலியோவில் இருக்காது, அதை தள்ளி வச்சுட்டு மெயின் கண்ட்ரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 to 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். அதனால் இந்தியா ஒரு ஹைலி ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது. ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே. அதனால் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஒரு பெரிய மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, இது சிஸ்டமேட்டிக் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு சாதாரண ஆர்டினரி மியூச்சுவல் ஃபண்டில் தெரியாமல் பணம் போட்டிங்கன்னா உங்கள் பணத்தை பணக்கார ப்ரமோட்டர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு. இதே சேனலில் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ப்ரமோட்டர்ஸ் விற்கிறாங்கன்னு. மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பல தடவை வார்னிங் கொடுத்துருக்குறேன். ஒரு எக்ஸ்பர்ட் பிக் பண்ணி கரெக்டாக கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்டை தவிர நீங்களாக ஏதாவது ஒரு ஸ்மால் கேப், மிட் கேப்பு அப்படிங்கிற ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்கள் பணம் பெரிய முதலாளிங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத அவர் சொல்கிறாரு. அவர் ஒரு 10,000 கோடிக்கு மேலே மேனேஜ் பண்ணுறவர். இஸ் அ வெரி குட் ஃபண்ட் மேனேஜர். அவர் சொல்கிறாரு. அந்த லிங்க்கை கீழே போட சொல்கிறேன், நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ தட் நான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. TV18, அதாவது A1ஓட சேனலில் அவரை தைரியமாக அதை சொல்கிறாரு. அந்த சேனல் லிங்க்கு கீழே இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹையா சஹி ஹி இல்லையான்னு. இந்த சேனலில் உங்களுக்கு இதை 2 வருஷமாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ தைரியமாக ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜர் நான் சொல்கிறத சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு சோகால் மியூச்சுவல் ஃபண்டு வெல்த் மேனேஜர்ஸ் சம்மிட்டில் இதை தைரியமாக சொல்கிறாரு. இதை கேட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டோட பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு. கோல்டு இன்றைக்கும் 40 ரூபா 50 ரூபா எழுதி 12,450 ரூபா கிட்ட போயிடுச்சு. வெள்ளியும் ஏறி இருக்குது. நான் சொன்ன கேவியட்ஸ்லாம் வெள்ளிக்கு டெய்லி சொல்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுனால திரும்பி சொல்லலை. ஸோ வெள்ளியும் கோல்டும் ஒரே டைரக்ஷனில் மேலே போயிட்டே இருக்குது. அமெரிக்காவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் நியர்லி 4.6% ஏறிடுச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறதுனால இன்னும் ரேட் கட் வரும் அப்படிங்கிற ஹோப்பில் வெள்ளி கோல்டும் ரேலி ஆகிட்டுருக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சோ கால்ட் இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸு கோல்டு 1.9 லேக்ஸ் வரைக்கும் 10 கிராம் போகும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னென்னா 19,000 ரூபா ஒரு கிராம் வரைக்கும் போகும் அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, 10லேருந்து 20 போடுது, 3லேருந்து 10 எவ்வளோ நாள் ஆச்சோ அதோட கம்மி சமயத்தில் 10லேருந்து 20 போயிடும்னு சொன்னேன். அதனால் தங்கத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். தங்கத்தை நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். நான் சொல்லலை, ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு. கூடிய சீக்கிரம் 19,000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம தலைவர் செஞ்சுரியை நோக்கி போயிட்டுருக்காரு. ரூபாங்கிற தலைவர் செஞ்சுரியை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. RBI டாலர் விற்றுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடில் கோல்டும் ஏறும். ஏன்னா பூட்டின் என்ன சொல்லிட்டாருன்னா, ட்ரம்ப்கிட்ட உனக்கும் பெப்பை உங்கள் அப்பனுக்கும் பெப்பை, நான் இந்த மாதிரி பீஸ் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண மாட்டேன்ட்டார். உடனே ட்ரம்ப் பாகவதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் மேலே இன்னும் சேங்ஷன் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி WTOவில் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது.
அப்படின்னா தனியாக நீங்கள் டீல் போட்டுக்கலாம். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, இந்த எம்எஃப்என் ஸ்டேட்டஸ்லாம் வேணாம், வெள்ளை எடு அப்படிங்கிறாங்க. நம்ம அதை அப்போஸ் பண்ணுறோம். இப்போ அதுவும் ஒரு ஈகோ பாயிண்ட்டாக போய் முடிய போகுதான்னு தெரியறதில்ல. இப்போதைக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி யூஎஸ் அக்ரிமெண்ட் சைன் ஆகிடும், நாளைக்கு யூஎஸ் அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுங்கிற பேச்சு குறைஞ்சி போயிடுச்சு. இதுதான் இந்தியாவோட இன்டர்நேஷ்னலில் என்ன நடக்கிறது அப்படின்னு உங்களுக்கு செய்தி. இப்போது மற்ற நியூஸை பார்ப்போம். டிசிஎஸோட கீர்த்திவாசர் என்ன சொல்கிறாரு, 2 $1 பில்லியன் டீல் நாங்கள் சைன் பண்ணிட்டோம். ஏஐயோட ரெவன்யூ எங்களுக்கு டோட்டலாக $1.5 பில்லியன் ஆனுவல் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நியர்லி 15,000 கோடிக்கு நாங்கள் ஏஐ பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த வாட்டி கீர்த்திவாசன் சொல்லியிருக்கிறார். அடுத்தது டாடா எலக்ட்ரானிக்ஸில் டாடா அண்ட் சன்ஸ் 1,500 கோடி பணத்தை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் பிஸ்னஸும் செமிகண்டக்டர் பிஸ்னஸ் க்ரோத்துக்காக இன்னொரு 1,500 கோடி ரூபா உள்ளே போட்டிருக்காங்க. இது ரெண்டும் டாடா கம்பெனியில் பெரிய நியூஸு, ரைட்டுங்களா? நம்மளுக்கு டாடா பேசஞ்சரில் நல்ல நியூஸு. டாடா சியராவோட புக்கிங் ஓப்பன் ஆச்சு. 24 மணி நேரத்தில் 70,000 காரு புக் ஆகிருக்கு. எல்லா 70,000 காரும் மாறுமானா மாறாது, பட் சிலது கேன்சல் ஆகும். பட் ஒரு மாதத்துக்கு டெஃபினட்டாக 10,000 வண்டி விற்கும், 10,000 to 15,000 வண்டி விற்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது டாட்டாஸை செகண்ட் பொசிஷனில் கன்சாலிடேட் பண்ண விடும். இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா டாட்டாக்கு இதுவும் இன்னொரு 1 மில்லியன் கார் ஆகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆல்ரெடி இண்டிகா முதலே பண்ணிட்டாங்க. இப்போ பஞ்சும் நெக்ஸானும் 1 மில்லியன் கார்ஸ் நம்ம ஆக்க போகுது. இந்த காரும் 1 மில்லியன் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அடுத்தது சென்செக்ஸோட வரலாறுலையே இதுதான் வர்ஸ்ட்டு பர்ஃபார்மிங் என்ட்ரண்ட்டு அப்படின்னு இண்டிகோக்கு சொல்லியிருக்கிறாங்க. இண்டிகோட அஃபீஷியல்ஸையும் டிஜிசி அஃபீஷியல்ஸையும் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு முன்னாடி கூப்பிட்டு ஏன் நீங்கள் இப்படி சரியாக பிளான் பண்ணலைன்னு கேள்வி கேட்கறதுக்கு சமன் பண்ணியிருக்கிறாங்க. இது இண்டிகோ விழுந்துகிட்டே இருக்குது. இண்டிகோ விழுறதுக்கு 2 காரணம். ஒன்று ரூபாவின் மதிப்பு இறங்குது. ஒரு வாட்டி ₹1 விழுந்தால் 900 கோடி அவங்களுக்கு லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ போன ஒரு வருஷத்தில் 84லேருந்து 91க்கு வந்துடுச்சு. அப்போ 7 × 900 6,300 crores அவங்களுக்கு லாஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் நான் சொன்ன மாதிரி லீஸ் ரெண்ட்டும் சரி, ஃபியூவலும் சரி, ரெண்டுமே காஸ்ட்டை அவங்கள படுத்தும். அதனால தான் அவங்களோட ப்ராப்ளம். அடுத்தது ஆர்ஆர்பின்னு ரூரல் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் ஐபிஓ போங்க, மக்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஐபிஓ போட்டு கொஞ்சம் காசு ரைஸ் பண்ணுங்கன்னு 3 ஆர்ஆர்பி பேங்க்குக்கு நீங்கள் பி ஐபிஓ ரெடி, எப்போ வேணால் நான் சொல்லுவேன், நீங்கள் ஐபிஓ போய் மக்கள் தலையில் தொப்பியை போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த பேங்க்கு, இந்த ஐபிஓவில் 3 பேங்க் வரப்போகுது. ஸோ 3 இந்தியன் பேங்க்ஸு ஐபிஓவில் ரெடியாக இருக்குது உள்ளே போடுறதுக்கு. அடுத்தது ஓலாவில் இன்னும் நேற்று சொன்ன 260 கோடி விற்றுருக்கிறாருன்னு, இன்றைக்கி இன்னொரு 1% எக்ஸ்ட்ரா விற்று 142 கோடி போட்டு பல சில்ட்ரன் லோனுகளை அவர் குறைச்சிக்கிட்டாரு பாவேஷ் அகர்வால் அப்படிங்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி இதோட அவர் கடன்லாம் முடிஞ்சிருக்கும். மீதி இருக்கிறத விற்றார்னா அவர் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போவார். முன்னாடியே கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போயிட்டார். ஆக மொத்தம் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஓலா ஷோலாக ஆகிடுச்சு. இந்த கம்பெனி என்ன எழும்பினாலும் எழும்பாது. எட்டர்னல் ஒரு 10,000 கோடி வாங்கினாங்க 2வது வாட்டி ஐபிஓ போனப்பறம். ஸ்விக்கி ஒரு 10,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இந்த எட்டர்னல் கம்பெனி தான் பிளிங்கிட்டு, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டு. இப்போ ஜெப்டோ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ப்ரைவேட் ஈக்விட்டிலாம் காசு ரொம்ப தரமாட்டேங்கிறாங்க, நாங்களும் காசு விரியம் பண்ணோம், ஆனால் நாங்களும் ஐபிஓ வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கீழே நான் லிங்க்கு கொடுக்க சொன்னதில் அந்த ஆள் ஹிஸ்ட்ரியை கோட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, 91 to 95 வரைக்கும் 5,000 ஐபிஓ வந்ததுங்க. இப்போ அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 10,000 ஐபிஓ வந்திருக்கு. 15,000 கம்பெனி ஐபிஓ போட்டதில் டோட்டலாக எல்லா கம்பெனியும் சேர்த்து இன்றைக்கி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறது வெறும் 3,000 கம்பெனி தான். மற்ற கம்பெனிலாம் திவால் ஆகிடுச்சுங்கிறாரு. அப்போது நம்ம எதை பற்றி சொல்கிறாருங்கிறது நம்மளுக்கு தெரியல. தெளிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ரிஸ்கி, டேஞ்சரஸு. அண்ட் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஐபிஓவில் போடுறதுன்னு நான் இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருந்ததை அவர் சொல்கிறார். வேதாந்தாவோட அகர்வால் என்ன சொல்கிறாருன்னா, மார்ச் 26க்குள்ளே தனியாக நான் எல்லாத்தையும் பிரித்து தனித்தனி கம்பெனியாக நான் லிஸ்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இப்போ நம்ம டிசம்பரில் இருக்கோம். ஒரு 100 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையும் தனியாக பிரிச்சுடுவேன், அந்தந்த கம்பெனி அங்கங்கே பிரிஞ்சிருக்குன்னு. சரி, கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட யூரோப்பியன் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு 370 பேரை டாட்டா நாள்லேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ புது செபி சீஃப் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஃபீஸை கரெக்டாக போடுங்க, பேஸ் ரேட்டுன்னு ஒன்று வைங்க, அதுதான் அவங்களுக்கு ஃபீஸு, அந்த ஃபீஸை தனியாக காட்டுங்க. நீங்கள் வந்து எஸ்டிடி, அதுக்கப்புறமா வந்து புரோக்கரேஜ் சார்ஜு, அதர் எக்ஸ்பென்சஸை தனியாக காட்டுங்க. மக்களுக்கு தெரியட்டும் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்கன்னு, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதம்பமாக காட்டி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஈச் திங் தனித்தனியாக காட்டுங்க அப்படின்னு ரூல்ஸை பாஸ் பண்ணியிருக்கிறாரு. இது வந்தபோது ஏஎம்சியோட விலையெல்லாம் குறைஞ்சிது. ஏன்னா அவங்கள வந்து ப்ரெஷர் போடுவாங்க ரேட்டை குறைன்னு சொல்லின்னு, எல்லா ஏஎம்சி ரேட்டும் குறைஞ்சது. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் மிடில் பாத் எடுத்திருக்கோம், எந்த சைட்லேயுமே ப்ராப்ளம் இல்லாமல் நடு பாத் எடுத்திருக்கோம்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு. அதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விற்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. போன ஒரு வருஷமாக எங்கேயும் போகல, அதுக்கப்புறமா அடுத்த ஒரு வருஷமும் எங்கேயும் போகாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரூபா 7% விழுந்துருச்சு. ஈவன் உங்களுக்கு ஒரு 4% உங்கள் போர்ட்ஃபோலியோ விழுந்திருந்தால் கூட உங்களுக்கு டோட்டல் லாஸ் 11%. வெறும் ரூபாவோட மட்டும் மெஷர் பண்ணாதீங்க, மெஷர் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர், யூரோ அண்ட் கோல்டு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் பர்ச்சேசிங் பவர் கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ங்கிற கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு பெரிய ஆயில் கம்பெனியில் ஒரு லேடி சிஇஓ போட்டிருக்காங்க. இது கிளாஸ் சீலிங் உடைக்கப்பட்டது. ஆயில் அண்ட் கேஸ் ஜென்ரலிங்கிறது மேல் டாமினேட்டட் ஃபீல்டு, அதில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு லேடி சீஃபை போட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு சுச்சுவேஷனை மாற்றுது. இன்றைக்கி இதுதான் செய்தி. திரும்பி மார்க்கெட் கரெக்டாகும். கரெக்டாச்சுன்னா உங்களோட வேணுங்கிறத வந்து பட்டாஸ் லிஸ்ட்டை 1, 2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். இது மாதிரி நேற்று வந்து ஐடிசி கன்சன்ட்ரேஷன் ரேஞ்சில் திரும்பி வந்திருந்தது. பொறுமையாக கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மணிபேச்சு.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.